இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே கிருபையும் சமாதானங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு லெந்து நாட்களே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், தபசு காலங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். இந்த நாளுக்குரிய தியானத்துக்கான தலைப்பு சிலுவை மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. ஒரு மனிதனுடைய மன மாற்றத்திற்கான அழைப்பு விடுக்கின்ற அழைக்கின்ற ஒன்றாக சிலுவை இருக்கிறது. சிலுவை மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை வாசிக்கும்போது 25ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பலன் என்ன, அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இல்லை, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஒரு லாபமும் கிடையாது இல்லையா? யாராவது தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கெடுத்து நஷ்டப்படுத்தினால். அந்த வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கி அநேகர் தம்முடைய வாழ்க்கையை அப்படி தான் கெடுத்து நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய முடிவு அந்தோ பரிதாபமாய் மாறிவிடும். கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒரு புதிய லெந்து காலத்துக்குள்ளே வந்திருக்கிற நாம், தவச நாட்களை அனுசரிக்கிற நாம், இந்த நாளிலே ஆண்டவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்காக சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நினைவில் வைத்து நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கும்போது இங்கே தனக்குரிய இடத்தை அருமையான சீசன் இழந்து போகிற ஒரு சூழ்நிலைகளை நாம் காண்கிறோம். தனக்குரிய இடத்தை இழந்து போனார் யூதாஸ். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாக இருந்தான். யார்? யூதாஸ். 12 சீஷரில் அவரும் ஒருவர் தான். ஆண்டவரோடு அந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவர் தான். ஆனால் பாருங்கள், அநீதித்தின் கூலியினாலே அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. கூடா நட்பு கேடாய் முடியும். அவ்வளோதான். தேவையில்லாத சம்பாஷணைக்கு செவி கொடுத்ததுனால யூதாசுடைய முடிவு வயிறு வெடித்து உடலெல்லாம் சரிந்து போய் மரித்து போகிறான். அதுக்கு அடுத்தபடி 23 வாசிக்கும்போது, அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்குரிய போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேரில் தேவரை தெரிந்து கொண்டவர்களை எங்களுக்கு காண்பித்துள்ளோம் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடைய சேர்த்து கொள்ளப்பட்டான். யூதாஸ் தன்னுடைய நிலைமையிலிருந்து அவர் இடறினபடினாலே அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் யார்? மத்தியாஸ். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை இழந்து விடாதீர்கள். ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை இழந்து விடாதீர்கள். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக பாவத்துக்காக பலியான அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவை காட்சியை கண்முன்ன கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது நீங்கள் தவறு செய்வதிலிருந்து காக்கப்படுவீர்கள். தவறி போகின்ற சூழலிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள். இல்லை, பரலோக ராஜ்யத்தை இழந்து போன ஐஸ்வர்யவான் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வருஷங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். நல்ல ஒரு தெரிந்த சம்பவம் லாசரு ஐஸ்வர்யான் சம்பவம். இல்லை, ஐஸ்வர்யவான் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன நினச்சாலும் நினச்ச நேரம் கிடைக்கும். ஆனால் அவன் வாசல் அருகே ஒருத்தர் இருக்கிறான். சாப்பிடுவதற்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு பெருமூச்சோடு இருக்கின்ற ஒரு மனுஷன். பருக்கள் நிறைந்தவன், உடலெல்லாம் புண் நாற்றம் எடுத்தவன். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட உதவி செய்ய வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் என்ற இரக்க மனப்பான்மை இல்லாத ஒரு ஐஸ்வர்யவானை நம்ம காணுகிறோம். ஒரு நாள் வந்தது, லாசருவும் மரித்து போகிறார், இந்த ஐஸ்வர்யாவும் மரித்து போகிறார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே ஆபிரகாம் மடியில் இந்த லாசர் இருக்கிறாரு, பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் இருக்கிறான். இல்லை, 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். ஒரு வாய் சோறு கொடுக்காத இந்த ஐஸ்வர்யவான் இன்னைக்கு என்ன கேட்குறான்? லாசருவின் விரல் நுனியில் தோய்த்து எனக்கு என்ன செய்யுங்க, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நிலைமை பார்த்தீங்களா? நிலைமை எப்படி வேணாலும் மாறும். இங்கே நம்ம சுகபோகமாக இருக்கலாம், ஆனால் அங்கே நம்ம எப்படி இருக்க போகிறோன்னு தெரியாது. அதனால் நமக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சிலுவை நமக்கு மனமாற்றத்தை கொடுக்கட்டும், சிலுவை காட்சி மனமாற்றத்தை கொடுக்கட்டும். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய். நீ பூமியில் இருக்கும்போது உன் நன்மைகளை அனுபவிச்ச. லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு நீ நினச்சா கூட அது நடக்காது. ஏன்னா எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பப்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் இங்கே வேதனைப்படும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அங்கே போய் சொல்கிறதுக்கு ஒன்று அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவளுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவர், அப்படியல்ல தகப்பனாய் ஆபிரகாமே, மரித்தெழுந்த ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோர்ந்த ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். அவ்வளோதான். இன்றைக்கி ஏன் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஏன் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க? தவறு செய்வதை திருத்துவதற்காக, தவறி போகிறவர்களை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்காக. அதுதான் ஒரு ஊழியனுடைய வேலை, ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை. எச்சரிப்பு வரும்போது, வசனங்கள் வரும்போது அதை நமக்கான வசனம், நமக்கான எச்சரிப்பு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டு நம்மை திருத்தி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் பங்கு உண்டு. இது எவனுக்கோ சொல்கிறான், எனக்கு இல்லை, இது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அடுத்த வீட்டுக்காரனுக்கு, இது மேலே வீட்டுக்காரனுக்கு அப்படின்னு சொல்லி நாம் இந்த காலத்தில் விட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஐஸ்வர்யனை போல் ஒரு நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? அவதியுற வேண்டியிருக்கும், வேதனைப்பட வேண்டியிருக்கும். அதற்கப்புறம் வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், ஆண்டுடைய வருகை சமீபத்திருக்கிறது. எனவே ஐஸ்வர்யனை போல அல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம்? உலகத்தில் வாழும்போது நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற ஏழை எளிய மக்களை நேசிப்போம், அவர்களுக்கு நம்மளாலான இயன்ற உதவிகளை செய்வோம், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம், ஆண்டுடைய நாமத்தை பறைசாற்றுவோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள். இந்த லெந்து காலங்களில்
இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால். அலை மிக மோதிடும் அண்ணா, அலை மிக மோதிடும் அண்ணா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, கிருபையாக கொடுத்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இன்னும் ஒரு தபசு காலங்களுக்காக, இதிலிருந்து காலங்களுக்காக, உபவாச நாட்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவை மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. எஸ் லார்ட். யாரெல்லாம் மனமூன போக்கில் போகிறாங்களோ அவங்களெல்லாம் மனம் திரும்பும்படியாக உங்களுடைய சிலுவை காட்சியை அவர்களுக்கு காண்பித்தருளுவீராக. ஆண்டவரே, ஏசப்பா ஈஸ்வரனை போல வேதனைப்படாதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போதே உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், சத்தியத்தின்படி நடக்கவும், சத்தியத்தின்படி வாழவும், சத்தியத்தின்படி அநேகருக்கு உதவி செய்யவும் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கருத்தில் ஒப்புவிடுகிற ஐயா, ஒருவன் உலகம் முழுவதையுமா ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் இல்லை சாமி. ஆண்டவரே, அப்படியாக இந்த உணர்வை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீ தகுதிப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகளை நோக்கி செலுத்துகிறோம். வைத்திருந்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. God bless you all. God bless you.